அறியாமை போக்கும் சாயிபாபா, அடியாரை காக்கும் சாயிபாபா. புரியாத புதிரே சாயிபாபா, புலனாகும் அறிவே சாயிபாபா. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். மங்களகரமாக மலர்ந்த இந்த காலை வேளையில் என்னுடைய மங்கள வாக்கை தவறாமல் பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் சந்தோஷத்தோடும் சுகமோடும் வாழ்வாய். சகல சௌபாக்கியத்தோடு சௌகரியமாக வாழப்போகிறாய். இப்பொழுதெல்லாம் உனக்கு ஒரு நாள் போவது, ஒரு நாளை கழிப்பது ஒரு யுகத்தை கழிப்பது போல தோன்றுகிறதல்லவா? இப்பொழுதெல்லாம் இதுதான் உன் மன குமுறலாக இருக்கிறது. நான் எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? எத்தனை பேர் இந்த உலகிற்கு வந்தார்கள், போனார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல நான் மட்டுமே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கை ஏன் யுகங்களாக மாறுகிறது என்ற புலம்பலையும் தவிப்பையும் கொட்டிக்கொண்டுதான் இருந்தார்கள். வேறு சிலரோ அழுகையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, மனக்குமுறல்களோடு கண்ணீர் விட்டுக்கொண்டே காணாமல் சென்று விட்டார்கள். வேறு சிலரோ எது வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடி வெற்றியையும் பெற்றார்கள். கர்மாக்களையெல்லாம், கர்மாக்களின் வீரியத்தை, வலிமைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு, அதை சகித்து கொண்டு கர்மாவை கழித்து நித்திய ஆன்மாவாக என்னிடம் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் போராட்டமாக வாழ்கிறோமே என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே வாழ்ந்தவர்கள் கர்மாக்களை கழிக்க முடியாமல் மீண்டும் மறு ஜென்மம் எடுத்து மீண்டும் அந்த கர்மாக்களை கழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இனி வரப்போவர்களுக்கும் இதுதான் நிலைமை. அவர்களுடைய அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் கர்மாக்களை அவர்கள்தான் கழிக்க வேண்டும். என் பிள்ளையே, நீயும் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு எதிர்த்து நின்று போராடி உன்னுடைய கர்மாக்களையெல்லாம் கழித்துவிட்டு என்னுடன் வந்துவிடு. தீர்க்கமான ஆத்மாவாக, நித்தியமான ஆத்மாவாக என்னிடம் வந்து சரணடைந்து விடு. உன்னுடைய கர்மாக்களை கழிப்பதற்கான அத்தனை வலிமைகளையும் உன் சாயப்பா உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? எத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் பாதி கிணற்றை தாண்டிவிட்டோம். இன்னும் மீதி கிணறுதானே, மீதி கிணறுதானே மிக சுலபமாக தாண்டிவிடலாம். நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கை உணர்வு உன் மனதில் இருந்தால் போதும், மீதி வாழ்க்கையை மிக சுலபமாக கழிக்கலாம், மிக ஆனந்தமாக வாழ்ந்து காட்டலாம். தோல்விகளையோ கஷ்டங்களையோ கண்டு பயந்து பயந்து நிற்காதே. எதிர்த்து நின்று போராடினால் உன்னிடம் வந்த அந்த கஷ்டங்களும் தோல்விகளுமே வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். எதையுமே பயந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருப்பதால் எதையுமே சாதிக்கவும் முடியாது, எதையுமே எதிர்கொண்டு நிற்கவும் முடியாது. எழுந்து நின்றால்தான் நடக்க முடியும், நடக்க ஆரம்பித்தால்தான் ஓட முடியும், ஓட ஆரம்பித்தால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக கடந்து செல்ல முடியும், வாழ்க்கையை வெற்றி காண முடியும், வென்றே காட்ட முடியும். இந்த ஜென்மத்தில் வரும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் எதிர்த்து நின்று பழகிக்கொள். இந்த ஜென்மத்திலேயே அதை கழித்து கொள்ள உன் மனதை அதற்கு ஏற்றால் போல் பக்குவப்படுத்திக்கொள். அப்படி கஷ்டத்தோடு போராடும் சூழ்நிலையில், முடியாத சூழ்நிலை என்று வரும் பொழுது சாயிராம் சாயிராம் என்று மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன் மனதிற்கும் உன் உடலுக்கும் ஒரு புது தெம்பு கிடைப்பதை, ஒரு புது புத்துணர்ச்சி கிடைப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நேரத்தையும் நான் என்னுடைய பிள்ளைக்காக உருவாக்கியே தீருவேன். கவலைப்படாமல் இரு. உன்னுடைய இந்த வாழ்க்கை போராட்டத்தில் உன் வெற்றி உறுதியானது. சந்தோஷமாக இரு. உன் வெற்றிக்காக தயாராகு.
வெற்றிக்காக ஆயத்தமாகு. உன் வெற்றி உறுதியானதே, தீர்மானம் செய்யப்பட்டதே. சாயப்பாவை வழிபடுவதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது? எப்படி வழிபட வேண்டும்? எப்படி வழிபட்டால் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் என்ற கேள்வியோடு யாரையும் தேடி அலையாதே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஒரு முறை என்னை நினைத்தால் போதும், வாயால் சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும், உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க உடனே ஓடோடி உன் கண் முன் வந்து நிற்பேன். நீ சந்தோஷமாக இருக்கும் சமயத்திலோ வேதனையாக இருக்கும் சமயத்திலோ எந்த சமயமானாலும் நான் உன்னுள்ளேயே இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நெருங்கவும் முடியாது. நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் என் ஆலயம் நீ வருவாய், வந்து நன்றி சொல்லுவாய். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. ஜெய் சாயிராம். உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. உன் கனவுகளையெல்லாம் தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் நான் உனக்கு நிஜமாக்கி கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் உன்னை தாழ்ந்து போக உன் அப்பா உன்னை விட்டுவிடவே மாட்டேன். அதுவும் இன்றே நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டுப்பார்.
முகமலரும் அதே சமயத்தில் உன் மனமும் பிரகாசமாக இருக்கும். வெகு விரைவில் உன்னை வெற்றி என்னும் கிரீடத்தில் நான் அலங்கரிக்கப் போகிறேன். கொஞ்சம் நிதானமாக இரு. அதற்கான வாய்ப்பு அனைத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். இனி உன்னுடைய சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் நேரம் வந்துவிட்டது. இதோ சொன்னபடியே நற்செய்தியோடு உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வந்தே விட்டேன். உனக்கு எல்லாமே இனி வெற்றிகரமாக மாறப்போகிறது. உன் சாயிநாத உன்னுள்ளேயே இருக்கிறேன். நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான். உன்னுடைய கண்ணீரை பார்த்து நான் மிகவும் வேதனையாக இருக்கிறேன். அழாதே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சூறாவளியாக இருந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு வசந்த காலம்தான். பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன். உன் சாயி தேவா, உன்னை அசைத்து பார்க்க வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். என்னை அசைத்து பார்ப்பவர்களுக்கு அது சமமாக இருக்கும். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு. நினைவுகளெல்லாம் நிஜம் இல்லை என்று தெரிந்தாலும் கூட அதைதான் உண்மை என்று நினைத்து கொண்டு அதை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாய். உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன்னை பற்றியே குறை சொல்லி கொண்டிருப்பார்கள். உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டவர்கள் எப்பொழுதுமே உன் மனதை நோகடிக்க எண்ணவே மாட்டார்கள். உன்னை புரிந்து கொண்டவர்கள் உன்னுடைய நிறைகளை எப்பொழுதுமே மற்றவர்களிடம் சொல்லி சொல்லி அதை கண்டு ரசித்து கொண்டே இருப்பார்கள். நீ வாழும் வீட்டில் எவ்வளவு வசதியாக வாழ்கிறாய் என்பதல்ல வாழ்க்கை, எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் வாழ்கிறாய் என்பதில் இருக்கிறது உன்னுடைய அழகிய வாழ்க்கை. உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள என்னென்ன தேவையோ அத்தனையும் நீதான் செய்ய வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையில் வாழ்வதற்கு உனக்காக மற்றவர்கள் வரமாட்டார்கள். மற்றவர்களுக்காக அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்கள் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்து காட்டவே வேண்டும். நமக்கு முன்பாக எப்பொழுதும் அப்பாவின் வழிகாட்டுதலும் நமக்கு பின்பாக எப்பொழுதும் அம்மாவின் பிரார்த்தனையும் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நம் பாதையில் எந்த தடங்கல்களோ எந்த தடைகளோ வருவதற்கு தடையே இருக்காது. நினைத்தபடி எல்லாம் வசமாகும். நினைத்தபடி எல்லாமே நடக்கும். நற்செய்தி உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. அதை நான் உனக்கு தருவதற்காகவே அவதாரம் எடுத்திருக்கிறேன். என் பிள்ளையின் தேவை என்ன, என் பிள்ளைக்கு எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கும் என்பதை யோசித்து யோசித்து நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. நடப்பதை பார்த்து பயந்து விடாதே. இது நிலையானது அல்ல. எதுவுமே நிலையானது அல்ல. வாழ்க்கையே நிலையால இல்லாத பொழுது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் மட்டும், வேதனைகள் மட்டும், சோதனைகள் மட்டும் உன்னிடமே நிலையாக இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. அனைத்தும் ஒரு நாள் மாறும், மாறியே தீரும். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. இதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். எனவே மனதை போட்டு எப்பொழுதும் வருத்தி கொள்ளாதே. தோல்விக்கு 2 காரணம் இருக்கிறது. ஒன்று எதையுமே யோசிக்காமல் அப்படியே செய்வது. மற்றொன்று யோசித்த பிறகும் பலமுறை யோசித்த பிறகும் அதை செய்யாமல் அப்படியே இருப்பது. இதுதான் தோல்வி அடைவதற்கு மிக முக்கிய காரணமாகவே இருக்கும். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசனை செய். இது உன் வாழ்க்கைக்கு நல்லதா தீமையாக வருமா என்று 1000 முறை வேண்டுமானாலும் யோசனை செய். ஆனால் யோசனை செய்துவிட்டு முடிவை எடுத்த பின் அதற்கான ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். நீதான் எடுத்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். யோசித்த பின் எதையுமே செய்யாமல் இது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற சிந்தனையோடு அப்படியே உட்கார்ந்திருந்தால்
உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பது அல்ல மகிழ்ச்சி, உன்னால் யார் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீ என்ன செய்தால் உன் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் இருக்கிறது உன்னுடைய மகிழ்ச்சி. எனவே நம்மிடம் என்ன இருக்கிறது, நாம் எப்படி சந்தோஷமாக வாழலாம் என்று சிந்தனை செய்வதை விட, மற்றவர்களை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது, மற்றவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்ற சிந்தனை நீ செய்தாலே போதும். மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் எல்லாம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சிதான். செல்வத்தை வேண்டுமானால் மற்றவர்களிடம் கடனாக வாங்கலாம், மற்றவர்களுக்கு கடனாகவும் கொடுக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமாவது வாங்க முடியுமா? அல்லது நான் மகிழ்ச்சியாக இருந்து விட்டேன், நீ சற்று மகிழ்ச்சியாக இரு என்று மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கடனாகவும் கொடுக்க முடியுமா? சற்று சிந்தனை செய்து பார். அப்படி விலையில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைத்திருக்கிறது. நற்செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு இரு. கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். எது வந்தாலும் அப்படியே விட்டுவிடு. எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பதர் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதையும் தீர்க்கமாக நம்பு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் இருந்து கொண்டே இருப்பேன். என்னுடைய அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும், நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தந்து உன்னை அதிசயத்தில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயிநாதர். ஒவ்வொரு விஷயத்திலும், உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்து எப்படி முன்னேற வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படு. கண்மணியே, உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் எதிலையுமே அலட்சிய போக்கோடு இருக்கும் உன் மனதையும், பக்குவமே படாமல் இருக்கும் உனது அறிவையும் முதலில் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உனக்காகவே வர காத்து கொண்டு இருக்காது. நீதான் அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். உன் தேடலில் முழு முயற்சியோடு நீ தொடங்க ஆரம்பி. உனக்கான வழி, நல்ல வழி உன் கண்களுக்கு தெரியும்படி உன் சாயிநாதர் என்னுடைய ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இதுநாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயிதேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில் அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும், உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே. எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான்
வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். போராட்டமே வாழ்க்கை என இருந்து விடாதே. உனக்கான வழியை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். வருவது வரட்டும் குழந்தையே, விட்டு விடாதே. சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும். ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். என்ன சூழ்நிலை உன்னை சுற்றி நடந்தாலும் சரி, உன் விருப்பத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன்னுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு என்னிடம் உள்ளது. என்னிடம் அந்த தீர்வு இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களிடம் போய் தேடிக்கொண்டிருக்கிறாய்? அந்த தீர்வை மற்றவர்கள் மூலமாக கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடும் பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் அப்பாவிடம் இருக்கும் தீர்வை நீ வேறு எங்கு சென்று அலைந்தாலும் தேடினாலும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நானே உனக்கு பிரச்சனையாகவும் இருக்கிறேன், உனக்கு வரும் பிரச்சனைக்கு ஆதாரமாகவும் இருக்கிறேன். நானே உனக்கு தீர்வாகவும் இருக்கிறேன், உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் நானே இருப்பேன். நீ படும் கஷ்டத்தை போல் மற்றவர்களும் கஷ்டப்படுவார்கள் என்று நீ நினைத்தால் அவர்களுக்காக பரிதாபப்படு. அப்படி நீ பரிதாபப்பட்டாலே மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் உன்னால் நிகழவே நிகழாது. எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையில் எப்பொழுது விடியல் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாய். கண்டிப்பாக உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்ற தத்துவம் எப்பொழுதும் வீண் போனவே போகாது. உன் எண்ணப்படிதான் உன் வாழ்க்கை சுபமாகவே இருக்கும். எப்பொழுதுமே நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத குழப்பம் உன் மனதிற்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. உனது வலிமையான எண்ணமே உன் வாழ்க்கையை உருவாக்கும், வெற்றிகரமாக அழைத்தும் செல்லும். நம்பிக்கையாக எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நான் வாழும் வாழ்க்கை, நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை மிக அற்புதம் என்று நினைத்து வாழ பழகு. அந்த வாழ்க்கையே உனக்கு அற்புதமாகவே மாறிவிடும். உன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து நினைத்து ஏங்குவதும், உனக்கு கிடைக்காத ஒன்றை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதும் எல்லாமே வீண்தான். ஏனென்றால் நடக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருப்பது நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அதுபோல் கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக நீ என்னதான் செய்தாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு கிடைக்க வேண்டும், உனக்கு அது நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் யார் தடுத்தாலும் அது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். நான் ஒன்றை கூறுகிறேன், புரிந்து கொள்கிறாயா? நீ நினைப்பது எதுவுமே நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. ஏற்கனவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டபடிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நீ நினைப்பதையும் ஆசைப்படுவதையும் எப்பொழுதுமே நிறுத்தப் போவதே இல்லை. நீ எண்ணிக்கொண்டே இரு, நல்லதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன்.
நல்லதை மட்டுமே நினை. நீ நினைப்பது போல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நடப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும், எல்லா நொடியும். அதிசயத்தை உன் வாழ்க்கையில் காணப்போகிறாய். வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னோடு உன் மனதில் இருப்பதை நான் அறிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து நான் எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் பூர்வ ஜென்ம பந்தத்தை பற்றிய மிக முக்கியமான ஒரு நல்ல நிகழ்வை உன் வாழ்வில் நான் நடத்தப் போகிறேன். மிக பெரிய ரகசியம், யாரிடமும் சொல்ல மாட்டேன். உனக்காகவே நான் கூறும் வாக்கு இது. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் வார்த்தைகள். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? நம்பிக்கையாக நம்பிக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன் வாழ்வு தலைகீழாக மாறும். நான் உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் உண்டாக்குவேன். நீயே கதி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நான் எப்படி அமைதியாக இருந்துவிட்டு உன் வாழ்க்கையை தவறான பாதையில் செல்லும்படி அனுமதிப்பேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழவே போகிறது. உனக்கான தீர்வு நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டது. அதை நான் தீர்ப்பெழுதி விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாமே இது நாள் வரை சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் சுபமாக நடக்கும். உன்னிடம் இல்லாதது ஒன்றை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான இனிப்பான செய்தியை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். நான் இருக்கிறேன். அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது
நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டுக் கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாமல் இருப்பாயா? என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி.